நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல வந்துகிட்டு இருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் இண்டெக்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டல்லயும் சரி, இன்னைக்கு நல்லா ஒரு சரிவ சந்திச்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ப பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம் இந்த வீடியோல. ஏன்னா, நம்ம அடிக்கடி நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் தான் பத்தி பேசுறோம். லார்ஜ் கேப்ப பத்தி நம்ம பேசுறது கிடையாது. அதனால லார்ஜ் கேப்ப பத்தி நம்ம பேசலாம். எந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் இப்ப இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2000 பாயிண்ட் கீழ இறங்கும். நேத்து நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டியோடைய டார்கெட் என்னன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கீழ கூட போறதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வார் வந்து பார்த்தீங்கன்னா, சிவியரா போயிட்டுருக்கு. அதோடயும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறையா எல்பிஜி தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இந்த மாரி எக்கனாமிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுனு. பார்த்தீங்கன்னா, யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ கிடையாது மிடில் ஈஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்பிஜி வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஆயில் இது டேங்கர் வந்து வெளியில போமாக்கிது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கே நம்ம ரொம்ப டவுனு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, வேற கூட்ஸ் நம்ம இந்தியால தயாரிக்கிற வேற முக்கியமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டெய்னர் போகாம இருக்கு. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. எக்கனாமிக் டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 மாசமோ, 3 மாசமோ வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு மேல போயிராது. சான்ஸே ரொம்ப கம்மி என்ன பொறுத்தளவுல என்னுடைய வியூ இது. வாரம் முடிஞ்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எல்லாம் வந்துச்சுன்னா, ரிசல்ட் சரியில்லன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னும் கூட சைட்வே போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ப மட்டும் தான் பேசப் போறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மால் கேப் பேசிட்டோம். நெறைய போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் தான் இருக்கும். இப்ப லார்ஜ் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேல்யூவேஷன் வந்திருக்கு. அதனால நம்ம லார்ஜ் கேப்ப ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 2% மேல நல்ல ஒரு டவுனும், பேங்க் நிஃப்டி 2.5% மேல, மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல ஒரு டவுனுங்க. ஸ்மால் கேப்பும் நல்ல ஒரு டவுனு தான். இந்தியா பிப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 22க்கு மேல போயிருச்சு. ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3.5% நேத்து 3% கன்டினியூவா டவுனு. ஐடி இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. பியூசி பேங்க் நல்ல ஒரு டவுனு. ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்மாவோட இன்னைக்கு நல்லா 2% டவுனு. மெட்டல் இன்னைக்கு வெளுத்து வாங்கிருச்சு 4.5% மேல ஆல்மோஸ்ட் 5%. மீடியா, எனர்ஜி எல்லாமே இன்னைக்கு நல்ல கடுமையான டவுன் தாங்க. எந்த செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ஸே கிடையாது. எல்லாமே நல்ல ஒரு டவுனு தான். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஃபால். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய கேப் ஃபில்லிங் இருக்கு. இங்க தான் வந்து சப்போர்ட் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சப்போர்ட்டையும் கூட பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா, அந்த மாரிக்கு தான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகலாம். மறுபடியும் இத விட்டு வெளியில கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மறுபடியும் இது கீழ வரதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நம்ம கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். புதுசா இந்த மார்க்கெட்டுக்கு வரவங்க இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஸ்டாக்க செலக்டட் ஸ்டாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஸ்டாக் மட்டும் வாங்குங்க. ரொம்ப அதிகமான ஸ்டாக் வாங்கி போர்ட்ஃபோலியோல சேர்க்காதீங்க. நிஃப்டி பேங்க் நம்ம இண்டெக்ஸ பார்த்தா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் கன்டின்யூ ஆனதுக்கப்புறம் ஃபால் ஆகுமா? இல்ல ரிவர்ஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படிங்கிற மாரிக்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டெக்ஸ பார்க்கறது நல்லது. நம்முடைய முக்கியமான சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்துருச்சு. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பேரலல் சேனல் ஒண்ணு இருக்கு. 2ம் பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ற இடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நிஃப்டி பேங்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருசியல் சப்போர்ட்டு. இத பிரேக் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா அடுத்தது இங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இறங்கல. நிஃப்டி எல்லாம் இறங்குன அளவுக்கு. இப்ப தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாரிக்கே நிஃப்டி ஆட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இறங்கவே இல்ல. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஹைல தாங்க இருக்கு எல்லா ஸ்டாக்குமே. இன்னும் அந்த பிரைஸ்க்கு வரல. அந்த பிரைஸ்க்கு வரும்போது கண்டிப்பா நான் சொல்லுவேன். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இந்த கேப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா இன்னைக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் தான். மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்டா வொர்க் அவுட் ஆயிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். நெறைய டைம் வொர்க் அவுட் ஆகி, அத கேப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப அங்கே தான் வந்திருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பவுன்ஸ் பேக் கூட ஆகலாம். இல்ல டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணி கூட வரலாம் கீழ. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மெட்டல். நிஃப்டி மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரிட்டர்ன் குடுத்தது 2025ல. என்னுடைய அந்த பார்ட்சிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கவே இல்ல. எந்த ஸ்டாக்குமே என்ட்ட. நான் வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் ஏறவே இல்ல. ஆமா. இந்த இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 4% இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டாட்டு வொர்க் அவுட் ஆகும் நிஃப்டி மெட்டலுக்கு. ஒரு இந்த ட்ரெண்ட் லைன இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இந்த சைடு வேலக்குள்ள உள்ள வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னும் இறங்குனா நல்லாருக்கும். நமக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா, இந்த செக்டார்ல நெறைய ஸ்டாக் நல்ல நல்ல ஸ்டாக்லாம் இருக்கு. நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்லாம் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பியூசி பேங்க். பியூசி பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரலங்க.
இன்னும் வந்து பிவிசி நம்ம பிரைவேட் பேங்க் இறங்குன மாரியே பிவிசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இறங்கல. பிவிசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டு. அதனால வந்து பிவிசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. நெறைய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹைல தான் இருக்கு. முக்கியமா பார்க்க போகும்போது இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நம்ம எப்பவுமே சொல்றது டெக்னிக்கல் படி, இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே ஆரம்பிக்குதோ, அது வரைக்கும் வரும். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்தில இருக்கு. இங்கேருந்து பார்க்க போனா கூட அது ரொம்ப ஹைட்ல தான் இருக்கு. 22% மேல இருக்கு. அது வரைக்கும் வருமான்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்தா கூட ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 4 இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இந்த 4 இண்டெக்ஸ் தான் என்னுடைய அடுத்த ஃபோக்கஸ். பேங்க் இண்டெக்ஸு, பேங்க் உள்ள ஸ்டாக்கு, ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டலு. இது எல்லாமே லார்ஜ் கேப் தான். நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆமா 10 நாளோட ஆகல இந்த மாசத்துல. ட்ரேடிங் சீசன்ல 46,00,00,000க்கு மேல வித்திருக்காங்க. எஃப்ஐனால எவ்வளோ தாங்க குடுக்க முடியும்? 60,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ வந்து கன்டினியூவா செல்லிங்கு. இவங்க வித்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொரியா, அந்த மெக்சிகோ, பிரேசில் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஹைல இருக்கனால, இப்ப தான் கொஞ்சம் நெறைய ஸ்டாக் வேல்யூவேஷன் கம்மியில வந்துட்டுருக்கு. அடுத்தது பிஜி எலக்ட்ரோஸ் இந்த ஸ்டாக் நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்க்கு பக்கத்தில இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் நான் கூட வச்சிருக்கேன். ஒரு இஎம்எஸ் செக்டார்ல உள்ளது ஸ்டாக் தான். இன்னைக்கு 6% நல்ல ஒரு டவுனு. முக்கியமான ஒரு சப்போர்ட் இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டேஜ் இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது வந்து இவங்களுடைய மார்ஜினையோ, இல்ல வந்து ப்ராஃபிட்ட பாதிக்கும்னு தெரியல. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்னால வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஃபெக்ட் எப்போ வரும்னா, ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். இதோடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அதனால இன்னும் லாங் சைட்வே போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரோ டேட்டாலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். கண்ண மூடிட்டு போயிட்டு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2000 பாயிண்ட்டுக்கு கீழ சப்போர்ட்டே கிடையாதுன்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா, சிஎல்சிஏ. சிஎல்சி வந்து சொல்லியிருக்காங்க. நிஃப்டிக்கு 2000 பாயிண்ட்டுக்கு மேல சப்போர்ட் கிடையாது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவோட கூட. நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2000 பாயிண்ட் இறங்கறதுக்கு கீழ வர சான்ஸ் இருக்கு. நெறைய கேப் ஃபில்லிங் இருக்குன்ட்டு. பயமுறுத்துறதுக்காண்டி சொல்ல வரல. டெக்னிக்கல் படி அப்படித்தான் இருக்கு. அடுத்தது ஹெச்எஃப்சிஎல் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1.1 பில்லியன் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. 5 இயர்ஸ்க்கு. ஒரு மிகப்பெரிய ஆர்டரு. ஹெச்எஃப்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ட்ட இந்த ஸ்டாக் கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வேல்யூவேஷன் உள்ள ஸ்டாக்கு. அதனால அந்த ஸ்டாக்க பக்கமே நான் போடல. என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்லாம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் சிவி நான் நேத்து தான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். இன்னைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பண்ணி டயர்ட் ஆயிருச்சுங்க. டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸு. இதுதான் சிவி கமர்ஷியல் வெஹிக்கிளு. நேத்து ஏன்னா இது ஒரு 100% ப்ராஃபிட்ல இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல இருந்ததுனால புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு டோக்கன் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு 2 ஸ்டாக்கு டோக்கன் போட்டிருக்கேன். கீழ வந்துச்சுன்னா, கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கிளு வந்து பார்க்கலாம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆவரேஜ் பண்ணி டயர்ட் ஆச்சுங்க. எவ்வளோ தாங்க ஆவரேஜ் பண்றது? போயிட்டே இருக்கு மேல. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளு. ஆமா. வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நல்ல ஆல் டைம் லோவுக்கு போயிருக்கு. 3 இயர்ஸ் லோவுக்கு பக்கத்தில போயிருக்கு இந்த ஸ்டாக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 இயர்ஸ் லோவுக்கு பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு இப்பயும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு கூட இதில கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு முக்கியமான நியூஸு ஒரு 5000 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிளு. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சேல்ஸ் ஆகுதுங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளோட. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆயிருக்கேன் இன்னைக்கு. ஒரு 5000 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் இந்தியால சொல்லியிருக்காங்க. நெறைய ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5000 பஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து புதுசா என்டர் ஆன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸு. நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்க்கு வந்திருக்குங்க இந்த ஸ்டாக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸு. நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட்டு, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்க்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அடுத்தது 2வது சப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இல்ல. ஒரு டோக்கன் தான் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 25 கீழ வந்தா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆயிருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 52 வார லோ பக்கத்தில தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு கண்டிப்பான ஒரு செல்லிங் பிரஷரு. இன்னும் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு எதிர்பார்க்குறேன். ஏன்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஏன்னா, சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காமிக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மானிடைசேஷன் ஆகல. ஆனா மானிடைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். யூடியூப் சேனல்லே இருக்குமா இல்லையான்ட்டு. நான் நெறைய ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்ட்ட வந்து காமிச்சிருக்கேன்.
செபி படி வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ட காமிக்கக்கூடாதாம். எனக்கு அது லேட்டா தான் தெரிஞ்சது. அதனால வந்து அதிகமா நான் சார்ட்ட காமிக்கிறதில்ல. நம்ம டெலிகிராம் குரூப்ல மட்டும் நம்ம அந்த டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட்ட வந்து ஷேர் பண்றோம். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 2024 லோ வரைக்கும் சான்ஸ் இருக்கு HDFC பேங்க். ஏன்னா பேங்க் நிஃப்டி இப்ப தான் இறங்கவே ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம். அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு டோக்கன் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன். வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, கீழ வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பல்க்கா வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல அடுத்தது ஃபோக்கஸ் ஐசிஐசிஐ பேங்க். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த பிரைஸ் வரல. எதிர்பார்த்த பிரைஸ் வந்துச்சுன்னா தான் வாங்குவேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுவேன். இன்னும் அந்த எதிர்பார்த்த பிரைஸ் வரல. இன்னும் கூட எனக்கு கீழ இறங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட ஆக்சிஸ் பேங்க் கிடையாது. சாரி கோடாக் பேங்க். கோடாக் பேங்க் கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டவுன் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்ட இயர்லி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபோக்கஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் இருக்குங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ், HDFC பேங்க் இன்னைக்கு ஒரு டோக்கன போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாவே வாங்கினேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் வந்திருக்கு. ஆமா. இன்னும் கூட நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஸ்டாக் டவுனுக்கு ஒரு 30 கிட்ட வரும்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து பெருசா பல்க்காலாம் வாங்கல. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்போக்கி ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்தீங்கன்னா, அதிலேயும் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்போதுமே இன்வெஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 பார்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 5,000 போட்டுட்டு, ரொம்ப டவுன் ஆகும்போது அந்த பல்க்கா வந்து ஒரு 3 பார்ட்ட யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே 50% தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால. அதுக்கப்புறம் ஐடிசி இன்னைக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜில உள்ள ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். நல்ல டிவிடெண்ட் குடுத்த ஸ்டாக்கு. அதனால அதிலேயும் கொஞ்சம் வாங்கி இன்னைக்கு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி எலக்ட்ரோ இன்னைக்கு வந்து நான் எதிர்பார்த்த பிரைஸ் வந்தது. ஏன்னா இதுலயும் நான் பெருசான ஸ்டாக் இல்ல. கம்மியா தான் வச்சிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வாங்கியிருக்கேன். அப்புறம் நெறைய ஸ்டாக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். அது பிஎல்எஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் ப்ரீபெய்டு, டைம் டெக்னோ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். கெமிக்கல் உள்ள கம்பெனி. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு வேல்யூஷன்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்துல வந்திருக்கு. இந்த இது இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இதுதான் சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு கீழ வந்துச்சுன்னா, இன்னும் கீழ போவும். இதுலயும் கொஞ்சம் இன்னைக்கு ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்லயும். அதுக்கப்புறம் நெறைய ஸ்டாக்ல கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அசோக் லைலாண்ட் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அத ஆல்ரெடி நம்ம சார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்னும் கூட நான் வந்து இத டவுன்ல எதிர்பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோக்கஸ்ல உள்ளது பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் பண்றேன். இதெல்லாம் வந்து வாங்காம விட்ட ஸ்டாக்கு. அந்த ஆரம்பத்துக்கு வந்த புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி. டாடா மோட்டார்ஸோட வந்து நல்ல கம்பெனி தான் இதுவும் சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்கு. ஒரு 20 கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான சப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக்லயும் பார்த்தீங்கன்னா, இறங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மஹிந்திரா என்னோட ஃபோக்கஸ்ல உள்ளது. அசோக் லைலாண்டும், மஹிந்திராவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் இதெல்லாம் வந்து மாருதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. மாருதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கீழ இறங்கியிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கீழ இறங்கணும். 26 ஒரு 20 கீழ வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரேஞ்ச் 52 வாரம் லோ கீழ வந்துச்சுன்னா பார்ப்போம். அப்ப கையில காசு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்டாக்குக்கே இது ரூ. 11,000 போடணும் அதனால. அடுத்தது மெட்டல் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா வாங்கி வித்துட்டேன். ஏன்டா வித்தோம்னு எனக்கு நெறைய தடவ வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்லாம். ஆமா, வேதாந்தா. சில பேர் பேச்ச கேட்டு நம்ம செய்வோம்ல, அதனால தான் நான்லாம் முக்காவாசி அலைஞ்சு போனது. நம்மலாம் சொந்த புத்தியில நம்ம இருந்தோம்னா, நம்ம இது பண்ணிக்கலாம். சில பேர் பேச்ச கேட்டு நம்ம வித்தனால இந்த ஸ்டாக்லாம் போயிருச்சு. வேதாந்தா நல்ல ஒரு அருமையான பிஇல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார்ல வருது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தான் வந்து இறங்கவே கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு வேதாந்தா. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் காப்பர் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இறங்கணும். இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக்குக்கெல்லாம். இன்னும் இதோட கொஞ்சம் இறங்குனுச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்த்துருக்கேன். அடுத்தது ஹிந்துஸ்தான் காப்பர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் என்ட்ட கிடையாது. இந்த சரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். மெட்டல் செக்டார், ஆட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் அண்ட் பேங்க், ஹிந்துஸ்தான் காப்பர், அதுக்கப்புறம் நேஷனல் அலுமினியம், அதுக்கப்புறம் நேஷனல் அலுமினியம். அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிருச்சு நேஷனல் அலுமினியம்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டவுன் வரணும். ஆமா. இதுதாங்க என்னுடைய அடுத்த ஃபோக்கஸ். அடுத்த நிஃப்டி ஒரு 2000 பாயிண்ட் கீழ இறங்குனுச்சுன்னா, இந்த செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால அந்த லார்ஜ் கேப்ல மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸு. இதில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் தான். ஒரு ஃபேக்ட் தான். என்ன நம்ம இங்க இருக்கோ, அத தான் நம்ம வந்து பேசியிருக்கோம்.
நான் ஒரு ஸ்டாக்க வாங்கியிருக்கேன்னா, அது என்னுடைய ரிஸ்க்க பொறுத்து. அதனால நான் வாங்குறதுக்காண்டி நீங்க போய் வாங்காதீங்க. எந்த ஒரு ஸ்டாக் வந்து பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆமா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டவுன் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு 100 பேர் பார்த்தாலும், அந்த 100 பேர் லைக் போட்டீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்ப்ளிட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ தான் போடுறோங்க. அந்த வீடியோ வந்து கன்டினியூவா பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம் வந்து புரியும். நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்காமயே வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. நம்ம நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் வந்து நீங்க வீடியோ கன்டினியூ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம என்ன செய்றது என்னன்னு உங்களுக்கு புரியும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.